குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம முடிக்கும்போது ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்தேன். சால்வ் பண்ணீங்களா எல்லாரும்? ஆன்சர் என்ன வந்துச்சு? எ பால் ஃபால் டவுன் ஃப்ரம் 100 மீட்டர் பில்டிங். ஓகேவா? ஸோ ஒரு பில்டிங்கோட ஹைட் கொடுத்துருக்காங்க 100 மீட்டர். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல் பை த பால். ஸோ ஒரு பால் கீழே விழும்போது என்ன ஆகும்? பவுன்ஸ் ஆகும், அப்படிதானே? ஸோ ஒரு பால் ஒரு என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல, ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ இந்த பில்டிங் மேல இருந்து ஒரு பால் ஒன்று கீழே விழுது, அப்படிதானே? ஸோ இதான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ இந்த பில்டிங்கோட ஹைட் கொடுத்துருக்காங்க என்னன்னு சொன்னா 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பால் இங்க இருந்து கீழே விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸோ மொத்தமா நமக்கு ஒரு 100 மீட்டர் வந்து டிராவல் ஆகும். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல சில இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஸோ கீழே விழுந்த பால் ஒரு 4/5 ஆஃப் த ஹைட் வந்து ஜம்ப் பண்ணுது, இல்ல 2/5 ஆஃப் த ஹைட் வந்து ஜம்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. எதுவுமே கொடுக்கலன்னா அந்த கீழே விழுற பால் வந்து பாதி தூரம் ஜம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முன்னாடி கேட்ட ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தான். ஓகே. ஸோ இந்த பால் அப்போ வந்து ஸ்டார்டிங்ல டிராவல் ஆகுது. ஸோ இங்க இருந்து கீழே விழுந்துனா 100 மீட்டர் டிராவல் ஆகுது, அப்படிதானே? ஸோ அகைன் இந்த பால் வந்து பவுன்ஸ் ஆகும், சேம் இடத்துல பவுன்ஸ் ஆகும். நான் புரியறதுக்காக சைட்ல போடுறேன். ஸோ இந்த பால் வந்து பவுன்ஸ் ஆகுது. எவ்வளவு பவுன்ஸ் ஆகுது? 50 மீட்டர் வந்து பவுன்ஸ் ஆகும், அப்படிதானே? ஸோ ஸ்டார்டிங்ல கீழே விழும்போது 100 மீட்டர் டிராவல் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 50 மீட்டர் வந்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் 25 மீட்டர் பவுன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் 12.5 மீட்டர். ஸோ நமக்கு அப்போ ஸ்டார்டிங்ல 100 மீட்டர், அதுக்கப்புறம் 50 மீட்டர், அப்புறம் 25, அப்புறம் 12.5, அப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கு, அப்படிதானே? ஸோ ஒரு கட்டத்தில் அது வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அப்போ நமக்கு ஸ்டாப் ஆகிற பாயிண்ட் என்னன்றது தெரியாது, அப்படிதானே? ஸோ பாயிண்ட்ல சம்திங்ல போயிட்டே இருக்கும், அப்படிதானே? ஸோ அப்போ ஸ்டாப் ஆகிற நமக்கு கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் பிளஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இது என்ன இதுல இருக்குது? ஜிபி சீரியஸ்ல இருக்கா? ஸோ இது வந்து ஜிபி சீரியஸ்ல இருக்கா? ஸோ ஜிபி சீரியஸ்ல இருக்குன்றது எனக்கு எப்படி தெரியுது? காமன் ரேஷியோ வந்து சேமா இருக்கு, அப்படிதானே? ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு 50/100, இல்லைன்னா ஆர் ஈக்குவல் டு 25/50. ஸோ எப்படி போட்டாலும் எனக்கு என்ன வரும்? 1/2 சொல்லி வருது. கரெக்டா? ஸோ கண்டுபிடிச்சிடலாமா இப்போ நம்ம? அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து இது வந்து முன்னாடி கேட்டது. ஆக்சுவலி டிஎன்பிசில இப்போ இனிமேலாம் கேட்டாங்கன்னா இவ்வளோ டஃபா கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியறதுக்காக தான் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ பால் ஃபால் டவுன் ஃப்ரம் 100 மீட்டர் பில்டிங், அதுக்கப்புறம் இந்த பால் வந்து 4/5 ஆஃப் த ஹைட் வந்து ஜம்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. இல்ல வந்து 1/2 ஆஃப் த ஹைட் வந்து ஜம்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியே கொடுத்துருவாங்க. அப்படின்னா டோட்டலா அந்த பால் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்படி நமக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது ஹாஃப் ஆஃப் த ஹைட் வந்து ஜம்ப் பண்ணுது அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ சால்வ் பண்ணலாமா? என்ன வரும்? ஸோ நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை த பால். அப்போ நமக்கு எல்லாத்தையும் பிளஸ் பண்ணணும், அப்படிதானே? அப்போ நமக்கு இங்க ஃபார்முலா என்ன வரும்? எஸ் இன்ஃபினிட்டி வரும், அப்படிதானே? எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஏ பை 1 மைனஸ் ஆர். ஏ பை 1 மைனஸ் ஆர் தான் நமக்கு வந்து ஃபார்முலா. கரெக்டா? அப்போ இங்க என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஏ என்ன? 100, அப்படிதானே? 100. கரெக்டா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில நமக்கு ஏ வந்து 100, ஆர் வந்து நமக்கு என்ன? 1/2. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 1 மைனஸ் 1/2, 1 மைனஸ் 1/2. ஸோ போட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 100 டிவைட் பை 1 மைனஸ் 1/2 என்ன? 1/2 தானே? ஸோ 1/2 இஸ் ஈக்குவல் டு, அதாவது 1ல இருந்து ஆஃப் மட்டும் மைனஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது ஆஃப். ஸோ அப்போ இது என்ன வரும்? 200 வரும், அப்படிதானே? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு பால் வந்து மேல இருந்து கீழே விழுது, 100 மீட்டர் டிராவல் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த பால் வந்து 50 மீட்டர் டிராவல் ஆகுது, அப்படிதானே? ஸோ மறுபடியும் இந்த பால் வந்து நமக்கு ஒரு 50 மீட்டர் டிராவல் ஆகும் தானே? கரெக்டா? அப்போ இந்த இடத்துல 2 வாட்டி 50 மீட்டர் வருது. அதாவது இந்த பால் வந்து ஸ்ட்ரெயிட்டா தாங்க ஜம்ப் பண்ணுது. 100 மீட்டர், அகைன் 50 மீட்டர், அகைன் 50 மீட்டர், அகைன் 25 மீட்டர், அகைன் 25 மீட்டர். ஸோ போக போக கம்மியாயிட்டே வருது. ஓகேவா? ஸோ நான் புரியறதுக்காக பக்கத்தில் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பால் வந்து மறுபடியும் ஜம்ப் ஆகுது. ஜம்ப் ஆகும்போது 25 மீட்டர், 25 மீட்டர், அப்படிதானே? ஸோ அப்போ இதுவும் 50, இதுவும் 50.
இதுவும் 25, இதுவும் 25. நெக்ஸ்ட் மறுபடியும் பாதி 12.5, 12.5. அப்போ நமக்கு எல்லாமே எத்தனை வாட்டி வருது? 2 வாட்டி வருது. கரெக்டா? ஸோ எல்லாமே நமக்கு வந்து 2 டைம்ஸ் வருது. அப்போ நான் என்ன பண்றேன்? ஸோ நமக்கு வந்து இப்போ 1 டைமுக்குள்ளது கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த பால் ஜம்ப் பண்ணி ஒரு பாயிண்ட்ல வந்து பாதியா ஸ்டாப் ஆகும். அப்போ நம்ம எஸ் இன்ஃபினிட்ல டோட்டலா உள்ளது கண்டுபிடிச்சிட்டு, அதாவது எல்லாமே 1 டைம் 100 + 50 + 25. ஆனா இங்க நமக்கு எல்லாமே பால் வந்து ஒவ்வொரு ஹைட்லயும் 2 டைம்ஸ் வந்து டிராவல் பண்ணுது. கரெக்டா? ஸோ 2 டைம்ஸ் வந்து நமக்கு டிராவல் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும்? 200. ஸோ எழுதிக்கலாமா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 200 × 2. கரெக்டா? 200 × 2 போட நமக்கு வந்து 400 வருது. ஸோ அதே நேரத்துல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த பால் வந்து மேல இருந்து விழும்போது 100 மீட்டர் டிராவல் ஆகுது. அந்த 100 மீட்டர் ஒரே ஒரு வாட்டி தான் டிராவல் ஆகுது. கரெக்டா? ஸோ மீதி எல்லாமே 50 வந்து 2 டைம்ஸ், 25 2 டைம்ஸ், 12.5 2 டைம்ஸ், அப்புறம் என்ன வரும்? 6.25 வருமா? 2 டைம்ஸ், அப்புறம் 3.75 வருமா சம்திங். ஸோ எல்லாமே 2 டைம்ஸா வருது. நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். நம்ம ஆக்சுவலி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 100ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 100ல இருந்து கண்டுபிடிச்சிட்டு 2வால மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அது 400. அப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 சேர்த்தே பண்ணிருக்கோம். அப்படிதானே? ஸோ அப்போ அந்த 400ல இருந்து ஒரு 100 மட்டும் மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ அந்த பால் டோட்டலா 300 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கும். புரிஞ்சுதா? So 300 is the right answer. மறுபடியும் சொல்லணுமா யாருக்காச்சும்? புரிஞ்சுனா நோட் பண்ணிக்கோங்க. இல்ல ரிப்பீட் பண்ணோம்னா ஜஸ்ட் சொல்லுங்க, நம்ம ரிப்பீட் பண்ணலாம் ஒன் டைம். ஓகே, ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, எ பால் ஃபால் டவுன் ஃப்ரம் 100 மீட்டர் பில்டிங். ஓகேவா? ஒரு பால் வந்து 100 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு பில்டிங்ல இருந்து கீழே விழுதுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல் பை த பால். அப்படின்னா இந்த பால் வந்து டோட்டலா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்குது. ஸோ பால் அப்போ டாப்ல இருந்து கீழே விழுதுன்னு வச்சுங்களேன், சேம் இடத்துல வந்து ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும். அப்படிதானே? ஸோ சேம் இடத்துல ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அதோட ஜம்ப் பண்றோடைய டிஸ்டன்ஸ், அதாவது ஹைட் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நம்ம ஒரு பாலை வந்து தூக்கி போடுறோம் அப்படின்னா கீழே விழுறது, நெக்ஸ்ட் டைம் அது வந்து சேம் ஹைட்டுக்கு வந்து கண்டிப்பா மேல வராது இல்லையா? ஸோ கண்டிப்பா ஏதாவது அந்த பாலோடைய இதை பொறுத்து, ஓகேவா, ஒன்லே வந்து பாதி ஹைட்டுக்கு வரும், இல்லைன்னா வந்து ஒரு முக்கால்வாசி ஹைட்டுக்கு வரும், இல்லைன்னா வந்து ஒரு கால்வாசி ஹைட். ஓகேவா? ஸோ அது பாலோட இதை பொறுத்து. ஸோ அந்த பால் வந்து ஜம்ப் பண்ணுது. ஸோ அப்போ ஜம்ப் பண்ணும்போது டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது, டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்றது இந்த பால். ஸோ இங்க இருந்து இங்க, அகைன் இங்க, அகைன் இங்க, அகைன் இங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிராவல் ஆகி ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும். அப்படிதானே? ஸோ அப்போ டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இந்த பால் வந்து டிராவல் பண்றது, இதான் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரே இடத்துல தான் ஜம்ப் ஆகுது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக இங்க போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 100 மீட்டர் பில்டிங்ல இருந்து பால் ஒன்னு ஃபால் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 100 மீட்டர் டிராவல் ஆச்சா? அகைன் இங்க வந்து நமக்கு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணுது அப்படின்றது மென்ஷன் பண்ணல. அப்படின்னா நம்ம பாதி தூரம் ஜம்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அசியூம் இல்ல, அப்படிதான் எடுத்துக்கணும். ஓகேவா? சப்போஸ் கொஸ்டின்ல வந்து கொடுத்திருந்தாங்க, ஸோ இந்த பால் வந்து ஃபால் டவுன் ஆகுது, அகைன் வந்து இது ஒரு 4/5 ஆஃப் த ஹைட் வந்து ஜம்ப் பண்ணுது, இல்ல 2/5 ஆஃப் த ஹைட் வந்து ஜம்ப் பண்ணுது, இல்ல 3/4 ஆஃப் த ஹைட் வந்து ஜம்ப் பண்ணுதுன்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்ல, ஜென்ரலாவே சும்மாவே ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல் பை த பால்னு கேட்டாங்கன்னா 1/2 நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பால் கீழே விழுந்துச்சுன்னா பாதி தூரம் மறுபடியும் ஜம்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கீழே விழுந்த பால் மறுபடியும் பாதி தூரம் ஜம்ப் பண்ணுது. அப்படிதானே? ஸோ 50 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஜம்ப் பண்ணுது. மறுபடியும் இது வந்து ஃபால் டவுன் ஆகும். அப்படிதானே? ஸோ கீழே இருந்து மேலே போன பால் மறுபடியும் கீழே வரும் இல்லையா? ஸோ மறுபடியும் 50 மீட்டர் டிராவல் பண்ணுது. அகைன் இந்த பால் என்ன இருக்கும்? பாதியா கம்மியாகும். கரெக்டா? ஸோ 25 மீட்டர், அகைன் 25 மீட்டர், மறுபடி இன்னும் பாதியாகும் 12.5 மீட்டர், மறுபடி பாதியாகும் 12.5 மீட்டர். இப்படியே கம்மியாகி ஒரு பாயிண்ட்ல ரெஸ்ட் ஆகுது. அப்படிதானே? ஸோ அது 0. சம்திங்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ நமக்கு அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பால் வந்து
டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து எழுதிக்கிறோம். ஸோ எப்படி எழுதுனா 100 பிளஸ் 50 பிளஸ் 50 பிளஸ் 25 பிளஸ் 25 பிளஸ்ன்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலா இதுதான். நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் ஒரு வாட்டி மட்டும் நான் வந்து எழுதிக்கிறேன். இல்ல இந்த நீங்க என்ன பண்ணலாம், இந்த 100 விட்டுட்டு 50ல இருந்து மட்டும் எல்லாத்தையும் எழுதிட்டு இன்டு 2 போட்டு பிளஸ் 100 போட்டுக்கலாம். எப்படி பண்ணாலும் ஆன்சர் நமக்கு ஒன்று தான். நான் என்ன பண்றேன், இங்க 100 பிளஸ் 50 பிளஸ் 25 பிளஸ், ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப் டு இன்ஃபினிட்டி. நமக்கு வந்து என்னன்னு தெரியாது, கரெக்ட் தானே? ஸோ அப்படின்னா நான் இங்க இருந்து எனக்கு வந்து ஃபார்முலா தெரியும், எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். அதுக்கு முன்னால இது வந்து என்ன சீரியஸ்ல இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது ஒரு ஜிபி சீரியஸ்ல இருக்குது, அப்படிதானாங்க? ஸோ 50 டிவைடட் பை 2 தான், சாரி 100 டிவைடட் பை 2 தான் 50, 50 டிவைடட் பை 2 தான் 25, 25 டிவைடட் பை 2 தான் 12.5. அதாவது 100 இன்ட்டு 1/2 தான் 50, 50 இன்ட்டு 1/2 தான். அப்போ எல்லாமே 1/2 மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன பண்றேன், எனக்கு ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சிட்டு எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர் அப்படின்ற ஃபார்முலா எனக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாவில் நான் சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து 200 வருது. இந்த 200 எதுக்குன்னா எல்லாத்தையும் 1 டைம் பிளஸ் பண்றப்ப வரக்கூடிய 200, அப்படிதானே? ஆனா எனக்கு இங்க ஒவ்வொரு வாட்டியும் பால் வந்து 2 டைம்ஸ் போகும், அப்படிதானே? ஸோ ஒரு பால் கீழே இருந்ததுன்னா அது வந்து மேலே போயிட்டு கீழே வர்றது, ஸோ டோட்டலா இருக்கும், அப்படிதானே? ஸோ அப்போ நமக்கு 50 பிளஸ் 50 எடுத்துக்கிறேன், 25 பிளஸ் 25. அப்போ எல்லாத்தையும் 1 டைம் தான் எடுத்துருக்கிறேன், எனக்கு வந்து 2 டைம்ஸ் தேவைப்படுது, அதனால இன்டு 2 போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இந்த 100 வந்து ஒரு வாட்டி தான் நடக்கும், அப்படிதானே? ஸோ வந்து பால் மேல இருந்தா கீழே விழுது, கரெக்டா? ஸோ அப்போ ஒரு டைம் தான் 100 வந்து டிராவல் ஆகுது. ஆனா நம்ம கால்குலேட் பண்ணதுல 2 வாட்டி 100ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ அதனால ஒரு 100 மட்டும் மைனஸ் பண்ணிட்டேன், ஆன்சர் 300 வந்துருக்குது. புரிஞ்சுதா? இன்னும் குழப்பமா இருக்கா? ஓகே, ஆக்சுவலி என்ன கொடுப்பாங்கன்னா இதுல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த ஜம்ப் பண்ற டிஸ்டன்ஸை வந்து கொடுத்துருவாங்க. ஒரு பால் வந்து மேல இருந்து கீழே விழுது, அது ஒரு 3/4 ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க வந்து ஆர் என்ன எடுத்துக்கணும், புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஸோ இங்க வந்து என்ன ஹைட் ஜம்ப்ன்றது கொடுக்கல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எ பால் ஃபால் டவுன் ஃப்ரம் த 100 மீட்டர் பில்டிங்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன கொடுக்குறாங்கன்னா கொஸ்டின்ல அந்த பால் மறுபடியும் 3/4 ஆஃப் த ஹைட் வந்து ஜம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டிராவல் பை த பால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணணும் அப்போ இந்த இடத்துல ஏஸ் ஈக்குவல் டு 100, ஆர் ஈக்குவல் டு என்ன எடுத்துப்பீங்க, 3/4, அப்படிதானே? ஸோ அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு பால் வந்து 100 மீட்டர் பில்டிங்ல இருந்து ஃபால் டவுன் ஆகுது. ஸோ ஃபால் டவுன் ஆன பால் வந்து 3/4 ஆஃப் த ஹைட் வந்து அகைன் ஜம்ப் பண்ணுது, ஓகேவா? ஸோ அதாவது 100 மீட்டர் ஹைட்ல இருந்து விழுந்த ஒரு பால் ஸோ கீழே விழுது, 100 மீட்டர் டிராவல் ஆகுது, அகைன் வந்து 3/4 ஆஃப் த ஹைட் வந்து ஜம்ப் பண்ணு கொடுக்குறாங்க, கரெக்டா? ஸோ அப்போ 3/4னா 75 மீட்டர் ஜம்ப் பண்ணுது, கரெக்டா? அகைன் கீழே வரும்போது 75 அகைன் இது வந்து 75ல 3/4 என்ன வரும், 150, சாரி 3/4 இல்லையா? ஸோ 75 3/4, ஸோ சம்திங் 150 225 டிவைட் பை 4ன்ற மாதிரி வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 சம்திங் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ அப்போ நமக்கு இங்க நம்ம ஜிபி சீரியஸை ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பா ஜிபி சீரியஸ் தான், அதுல வந்து டவுட் இல்லை. ஸோ ஃபார்ம் பண்ணும்போது 100 பிளஸ் 75 பிளஸ் அப்புறம் சம்திங் பிளஸ்னு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்படி இதெல்லாம் போடாம டைரக்டாவே இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ இதை நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். புரியுதா? அதான் சொல்றேன். ஓகே, ஸோ புரிஞ்சுல? அப்போ லாஸ்ட் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து குரூப் 1 லெவல்ல எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த லெவல்ல இதுவரை கேட்டதில்லை, நம்ம கேட்டாலும் ரெடியா இருந்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இது வந்து கஷ்டமான கொஸ்டின் கிடையாது. இது வந்து டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல நார்மலான ஒரு கொஸ்டின் தான். அவங்க வந்து கேட்க கூடாதுன்னு இல்லை, கேட்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் டாபிக். ஸோ லாஸ்ட் வரை எடுத்தது எல்லாமே பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 ஹவர்ஸ் கிளாஸ் போயிருக்குது. எல்லாமே பார்த்தீங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா?
வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா மாடல் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, என்ன பண்றது இல்லையா? ஸோ பார்த்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, நம்ம அதையும் நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து இன்னும் சில டைப்ஸ்லாம் இருக்குது, நம்ம வந்து அப்பப்போ நம்ம இந்த மாதிரி சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம், ஏன்னா அது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். நெக்ஸ்ட் டாபிக் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஸோ ஹெச்சிஎஃப்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அப்படிதானே? ஹெச்சிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? தமிழ்ல சொல்ல போனா மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம். மீப்பெரு பொது வகுத்தி. ஓகே, சோ அப்ப நமக்கு வந்து ஹையஸ்டா தெரியும், ஹையஸ்டா என்ன? பெரிய நம்பர். ஓகே, காமன்னா தெரியும், காமன்னா ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிற நம்பர், காமனா இருக்கிறது. ஃபேக்டர்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஓகே, ஃபேக்டர்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 8 இருக்குது, 8ஓட ஃபேக்டர் என்ன? ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும்? 1 2 4 8, இது எல்லாமே ஃபேக்டர்ஸ், அப்படிதானே? ஸோ இதான் நமக்கு வந்து ஃபேக்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4, find the HCF of (4, 8). ஓகே, ஸோ நான் அப்போ என்ன போறேன்? ஃபைண்ட் த HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறேன். அப்போ ரெண்டுக்கும் இடையில உள்ள ஹையஸ்டாவும் இருக்கணும், ரெண்டுக்கும் காமனாவும் இருக்கணும், ரெண்டோட ஃபேக்டராவும் இருக்கணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் 4ஓட ஃபேக்டர் எழுதுறேன். 4ஓட ஃபேக்டர் என்ன? 1, 2, 4, அப்படிதானே? வேற ஏதாவது ஃபேக்டர் இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் 8ஓட ஃபேக்டர்ஸ் எழுதுறேன். என்னெல்லாம் இருக்கும்? 1, 2, 4, 8. ஓகே, இப்போ நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹையஸ்டாவும் இருக்கணும், காமனாவும் இருக்கணும், இதோட ஃபேக்டராவும் இருக்கும். என்ன இருக்கு நமக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காமனா இருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 இருக்குது, 2வும் இருக்குது, 4ம் இருக்குது. ஆனா நமக்கு வந்து என்ன தேவை? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தேவை. அப்போ இதோட HCF ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 4. இதோட HCF ஈக்குவல் டு நமக்கு 4ன்றது வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றது. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். நம்ம வந்து ஜென்ரலா இந்த மாதிரி மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். ஸோ 4, 8 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம். HCF கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இது வந்து 4 ஆல் டிவைட் ஆகும், இல்லைன்னா வந்து சின்ன வேலையில இருந்து கூட போகலாம். ஸோ நம்ம 4 ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா அங்கே 1, 2ன்னு வரும், அப்படிதானே? ஸோ 1 4s are 4, 2 4s are 8ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ரெண்டுக்கும் காமனா ஏதாவது டிவைட் ஆகுதான்னு இப்போ பார்க்குறோம். எதுவுமே இல்லை, 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம 1, 2 தான் வரும், இதுதான் கண்டினியூ ஆகும். ஸோ அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டா 4 × 1 = 4. இதான் நமக்கு வந்து HCF. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். நம்ம வந்து இதுதான் வந்து ஃபுல்லாவே ஃபாலோ பண்ண போறோம். ஜஸ்ட் இன்னொன்னு மட்டும் சொல்றேன், அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெண்டோடைய ஃபேக்டர் நம்ம வந்து எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 4 இருக்கா, 4 வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2 × 2ன்னு எழுதிக்கலாம். அதாவது பிரைம் நம்பர்ஸ்லயா எழுதிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 350 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குன்னா அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, 350னா ஃபர்ஸ்ட் 5 × 70யா? ஓகே, 5 × 70ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 70யை 7 × 10 வரும், அதை 2 × 5 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரைம் நம்பர்ஸ்லயாட்டு ஃபார்ம் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம்? 5² × 2 × 7 சொல்லி எழுதலாம். ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் பண்றேன். நான் வந்து 4 வந்து 2 × 2ன்னு எழுதுறேன், அதாவது இது வந்து 2² இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி 8 வந்து தான் எப்படி எழுதலாம்னா 2 × 2 × 2ன்னு எழுதுறேன், அப்படின்னா 2³ இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டோமா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா, ரெண்டுலயும் 2 இருக்குது, அப்படிதானே? ஸோ அப்போ நமக்கு இதோட HCF கண்டுபிடிக்க போறோம். ரெண்டுலயுமே 2 இருக்குது, அந்த 2 எடுத்து எழுதுறேன். எது வந்து லோயஸ்ட் வேல்யூவோ, அதாவது பவர்ல நெக்ஸ்ட் வந்து பவர் போடணும், எது வந்து லோயஸ்ட் பவரோ அதை நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 4.
ஸோ இந்த கான்செப்ட் வந்து எங்கன்னா எக்ஸ் ஒய் இசைட் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கேட்குற இடத்துல நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால இதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலையும் நம்பர் வச்சு கேட்கும்போது நம்ம இந்த ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் ஒய் இசட்லாம் வச்சு நமக்கு கேட்கும்போது நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 4 இருக்கு. 4 வந்து அதாவது முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன இதில் சின்ன சின்னன்னா பிரைம் நம்பர்ஸ்ல நம்ம எழுதிடும். ஓகேவா? அதுதான் நமக்கு வந்து ஃபேக்டர்ஸாக வரும். ஸோ அப்போ வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்து எழுதணும். சப்போஸ் இங்கே வந்து 2வே இல்லை, 2 கியூபே இல்லை, ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 9 கொடுத்துருக்காங்க வச்சுக்கிங்களேன். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சம் கேட்டுக்கலாம், பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 8,9 கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு ஜென்ரலாகவே பார்த்தோன்னே சொல்லிடலாம், இது வந்து ஒரு கோ பிரைம், இது வந்து ஒன்னா தான் இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து கோ பிரைம்னா என்னன்னு சொல்லி எழுதி போட்டேன். ஸோ அப்போ நமக்கு 8,9. ஸோ இங்கே நமக்கு என்ன பண்ணலாம்? 8 வந்து 2 × 2 × 2ன்னு போட்டுக்கலாம். அப்போ 2 கியூப் வருது. அப்புறம் பாருங்க இங்கே வந்து 9 வந்து என்ன பண்ணலாம்? 3 × 3 தான் பண்ண முடியும். அப்படிதானே, வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ 3 ஸ்கொயர் போடலாம். ஸோ ரெண்டுலேயும் காமனாக என்ன நம்பர் இருக்குது? எந்த நம்பருமே இல்லை. அப்படிதானே, அப்போ 1 இஸ் த ஆன்சர். புரியுதா? ஸோ இங்கே காமனாக என்ன இருக்குது? 2 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்? அப்போ 2ல ரெண்டு இடத்துலையுமே 2 இருக்குது. எது வந்து லோயஸ்ட் பவர்னு பார்க்குறோம், அதை எடுத்து எழுதுறோம். புரிஞ்சுதா? ஸோ இதான் வந்து ஹெச்சிஎஃப். ஓகே, நோட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப்னு சொன்னால் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஹையஸ்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும், காமன் தெரியும், ஃபேக்டர்னா என்னன்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு இதை எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் மட்டும் நோட் பண்ணிச்சுக்கோங்க இந்த 3 மெத்தட்லையும். ஸோ இது வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4, இது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8. ஸோ இந்த பேஜ் நோட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடு காட்டுறேன். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இதில் வந்து மாடல் 1 2 3 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 1, இது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், இது புரியதுக்காக. இது 2, இது 3. ஸோ இந்த 3 தான் நம்ம, இந்த 2 3 தான் நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து தெளிவா நோட் பண்ணிக்கோங்க, ஏன் நம்ம 2 ஸ்கொயர் எடுத்தோம். ஓகேவா? ஸோ இந்த 2 வந்து காமனா இருக்குது, அதாவது ரெண்டுலேயுமே காமனா இருக்குது. ஸோ இந்த 2 நம்ம ஏன் எடுத்தோம்னா லோயஸ்ட் பவர். ஓகே, ஸோ தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் நாளைக்கு பார்க்கும்போது ஏன் நம்ம இந்த 2 ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இங்கே வந்து காமனாக எதுவுமே இல்லை, அதனால 1 எடுத்துருக்கோம். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து எல்சிஎம். ஸோ இது வந்து ஹெச்சிஎஃப், அதே மாதிரி எல்சிஎம். ஸோ எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். கரெக்டா? ஸோ எல்சிஎம் அப்படின்றது லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, எல்சிஎம். ஓகே, அதாவது தமிழ் சொல்ல போனா மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு லீஸ்டா என்னன்னு தெரியும், இருக்குகளே சின்னது. காமன்னா ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது. ஸோ மல்டிபிள்லாம் நமக்கு என்னன்னு தெரியணும், அப்படித்தானே? ஸோ மல்டிபிள்லாம் நமக்கு என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்? 4 எடுத்துக்கலாமா? மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்படின்னு சொன்னா என்ன வரும்? 4, 8, ஓகே, 12, 16, 20. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவா போயிட்டே இருக்கும். 24, 28 சொல்லி போயிருக்கோம். ஸோ இதான் வந்து மல்டிபிள். ஸோ இப்போ நம்ம இங்கேயும் அதே மாதிரி ஒரு சாம்பிள் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் நம்ம? அகைன் எல்சிஎம் ஆஃப் ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 4,8 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம் நம்ம? மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எழுதுறோம், அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 எழுதுறோம். எழுதிட்டு ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம், அதுல எது சின்னதா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப்
4 என்ன வரும்? 4, 8, 12, 16, 20, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 என்ன வரும்? 8, 16, 24, 32, இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ எதெல்லாம் காமனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ காமனா பாத்தீங்கன்னா இங்க 8 இருக்கு, கரெக்டா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 16 இருக்குது, அப்படிதானே? ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும்? 32 தான் வரும், அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி இல்ல 24 வரும், அதுக்கப்புறம் 32 வரும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? லீஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு 8 தான் ஆன்சர், கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு இங்க எல்சிஎம் ஈக்குவல் டு 4க்கும் 8க்கும் எல்சிஎம் என்ன? 8 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இதை நம்ம ஜென்ரலா பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 8ன்னு சொல்லிட்டு போடுவோம். போட்டுட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் 4ஆல 2 டிவைட் ஆகுமா? ஸோ அப்போ 1, 2ன்னு போடுவோம். அகைன் என்ன பண்ணுவோம்னா இதுல லாஸ்ட்ல 1 வர சால்வ் பண்ணுவோம், அப்படிதானே? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்க வந்து 1 வந்துட்டு, அப்போ இங்க வந்து 1 கொண்டு வரணும்னா இதை வந்து 2 பண்ணோம்னா, ஸோ 1ஆல் டிவைட் ஆகாது, அந்த 1 அப்படி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 12 டிவைட் பண்ணா 1. ஸோ லாஸ்ட்ல இந்த 1 சொல்லி கம்ப்ளீட்டா வர போடணும். ஸோ போட்டுட்டு இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 4 × 2 இஸ் ஈக்குவல் டு 8. கரெக்டா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை. அடுத்து நம்ம இன்னொரு மெத்தட் சொன்னோம் இல்லையா? ஸோ அதையும் பார்க்கலாம். பார்த்துட்டு டைரக்டா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுலேயே சில ஒரு 2-3 கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் பண்ணி ஞாபகிச்சிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப மினிமலா சம் பார்த்தாலே போதும், எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பண்றப்ப எல்சிஎம் ஹெச்எஃப் பண்ணும்போது ரெண்டுக்கும் காமனா என்ன இருந்தா மட்டும் நம்ம வந்து அங்க ஒரு நம்பரை போட்டு பிளேஸ் பண்ணி பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்ல 1 முடிகிற வரை நம்ம வந்து பண்றோம். ஓகேவா? ஸோ அதை மட்டும் நம்ம நான் வச்சா போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிப்போம். எப்படி பண்ணலாம்னா அகைன் அதே சேம் கொஸ்டின் 4க்கும் 8க்கும். ஸோ அப்போ 4 நான் வந்து எப்படி எழுதுறேன்னா 2 × 2ன்னு எழுதலாம், அதாவது 2 ஸ்கொயர்னு வரும், அப்படிதானே? அதே மாதிரி நம்ம வந்து 8 எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2ன்னு எழுதுறோம், அப்படிதானே? ஸோ இதை வந்து 2 கியூப்னு எழுதிக்கலாம், கரெக்டா? ஸோ இப்போ அகைன் நம்ம என்ன பண்றோம்னா இங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெச்எஃப் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்? எதெல்லாம் காமனா இருக்கோ அந்த நம்பரை மட்டும் தான் எடுத்து எழுதணும். காமனா இல்லை அப்படின்னா அதை நம்ம விட்டுட்டோம், அப்படிதானே? ஸோ 1ன்னு போட்டு முடிச்சிட்டோம், கரெக்டா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்கிறது 2. ஓகே, ஸோ இந்த 2 எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்சிஎம்னா என்ன பண்ணணும்னா, ஹெச்எஃப்னா என்ன பண்ணணும்? லோயஸ்ட் பவரை வந்து போட்டோம். எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவரை போடணும். ஓகேவா? எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவரை போடணும். ஓகே, ஸோ இது வந்து காமனா இருக்கிறது, இது வந்து ஹையஸ்ட் பவர். கரெக்டா? ஸோ அவ்வளவுதான். அப்போ 2 கியூப்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு 8 இஸ் த ஆன்சர். புரிஞ்சா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹெச்எஃப்ல எதெல்லாம் நமக்கு காமனா இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதுறோம். எதுவுமே காமனா இல்லைன்னா 1 போட்டு முடிச்சிடும். ஓகே, ஸோ அப்படி காமனா இருக்கிறத எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுல எது லோயஸ்ட் பவரோ, ஸோ காமனா இருக்குன்னா 2 நம்பர்லயும் இருக்கும், ஸோ அதுல லோயஸ்ட் பவர் ஏதோ அதை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க என்ன பண்றோம்? எல்சிஎம்ல எதெல்லாம் என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ எல்லா வேல்யூவும் எழுதிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 8, 9க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 8, 9க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா 8ஓட இதை ஃபேக்டரைஸ் பண்ணா 2 × 2 × 2 வரும், அப்படிதானே? 2 கியூப் வரும். 9க்கு என்ன வரும்? 3 × 3 வரும், அப்படிதானே? ஸோ 3 ஸ்கொயர்னு சொல்லி வரும், கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கணும்.
2 இருக்கு 3 இருக்கு ஓகேவா. ஸோ என்ன நம்பர் இருக்கோ எல்லாத்தையும் மல்டிபிகேஷன்ல எடுத்து எழுதிக்கணும். ஸோ 2 இருக்கு 3 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அதுக்கப்புறம் இருக்கிறதுல எது வந்து ஹையஸ்ட் பவரோ அதை எடுத்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்னும் ஒரு 3 வச்சுங்களேன். ஸோ அப்போ வெறும் 3 இருக்குது, இங்க 3 ஸ்கொயர் இருக்குது, அப்போ நம்ம 3 ஸ்கொயர் எழுதிப்போம். ஓகே. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நமக்கு எல்லாமே 1 டைம் தான் இருக்குது. அப்போ 2க்கு கியூப் தான் இருக்குது, இதுக்கு வந்து என்னது ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ அப்போ இதோடைய சாரி கரெக்ட். ஸோ அப்போ இது வந்து 8 × 9 தான் அகைன் ஆன்சர் வரும். ஸோ 72 தான் இதுக்கு வந்து எல்சிஎம்மா வரும். புரிஞ்சுதான் நம்ம இங்க வந்து என்ன பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ எல்சிஎம்ல நம்ம என்ன பண்றோம், என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ அந்தந்த வேல்யூலாம் நம்ம எடுத்து எழுதுறோம், அவ்வளவுதான். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம ஸ்ட்ரைட்டா ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ லாஸ்ட் 2 கொஸ்டின் பார்க்கும்போது, அதாவது இதே ஒரே கொஸ்டினை வச்சு 4,8 அண்ட் 4,8 வச்சு ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சா? என்ன புரிஞ்சு உங்களுக்கு? ஸோ 4க்கும் 8க்கும் ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் பார்க்கும்போது ஹெச்எஃப் என்ன வந்துச்சு? 4 வந்துச்சு, அப்படிதானே? எல்சிஎம் என்ன வந்துச்சு? 8 வந்துச்சு, ஓகேவா? ஸோ 2 நம்பர் கொடுத்துருக்கும் போது ஒரு நம்பரோட மல்டிபிள்ல இன்னொரு நம்பர் இருந்துச்சுன்னா ஹெச்எஃப் எப்பவுமே அந்த கொடுத்துருக்க நம்பர்ல சின்ன வேல்யூவா இருக்கும். அடுத்து 4,8 இருக்குது, 4ஓட மல்டிபிள் தான் 8. அப்போ ஹெச்எஃப் கண்டுபிடிக்க சொன்னா அந்த 4க்கும் 8க்கும் கம்பேர் பண்ணும்போது எது சின்ன வேல்யூ? 4. அதுதான் ஹெச்எஃப் இருக்கும். அதே சேம் டைம் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் வந்து ஒரு நம்பரோட மல்டிபிள்ல இன்னொரு நம்பர் இருக்குது. இப்போ 4,8 இருக்கும்போது 8 வந்து 4ஓட மல்டிபிள் இருக்கும்போது எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா எது பிக்கஸ்ட் நம்பரோ, கொடுத்துருக்க நம்பர்ல எது லார்ஜஸ்ட் நம்பரோ அதான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்கும், ஓகேவா? ஸோ நிறைய இடத்துல இந்த ஷார்ட்கட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேணா நீங்க எந்த நம்பர்னாலும் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2,4 எடுத்துக்குமா? 2,4 ஹெச்எஃப் என்ன? 2. 2,4 எல்சிஎம் என்ன? 4. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? இது நெக்ஸ்ட் கொஸ்டின் சும்மா ஒரு பேசிக் கொஸ்டின், ஓகேவா? Find the HCF and LCM of ஓகே 16,32. ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம், அப்படிதானே? என்ன வரும் பார்த்தோன்னு சொல்லுங்க, ஜஸ்ட் உங்களுக்கு. இல்ல நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்க கரெக்டா வருதான்னு, அப்புறம் நம்ம பார்த்தோன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டானா இந்த மாதிரி போட்டு பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் இது வந்து கரெக்டா வருதா நம்ம சொன்னது. ஓகே, இது வந்து மல்டிபிள்ஸ் இருக்கு, அப்படிதானே? 16ஓட மல்டிபிள் தான் 32. அப்புறம் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். எல்சிஎம் வந்து நமக்கு என்னது 32, ஹெச்எஃப் வந்து நமக்கு வந்து 16 அப்படின்ற சொல்லிடலாம். ஸோ நீங்க வந்து இதை கண்டுபிடிக்க, இதை வந்து பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாகான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வருது இல்லை? ஸோ என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? எல்சிஎம் வந்து 16,32 போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுமே நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பரா போட்டு பார்க்கலாம். 2ல இருந்தே போட்டு பார்க்கலாமா? ஸோ 2ல இருந்து போட்டு பார்த்தோம்னா இது வந்து 8 வரும், இது வந்து 16 வரும், அப்படிதானே? ஸோ அகைன் வந்து 2, 4 போடலாம், அப்படிதானே? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும், இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வரும். ஸோ அகைன் இதை வந்து 2 போட்டிங்கன்னா 1,2 வரும், அகைன் 2 போட்டிங்கன்னா 1,1 வரும். ஸோ 2 × 2 × 2. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 8. 8 × 2 16. 16 × 2 32 வந்து நமக்கு எல்சிஎம் வரும். ஸோ ஹெச்எஃப் என்ன வரும்? அதே மாதிரி 16,32. ஸோ 16 டிவைட் பண்ணிடலாம், அப்படி தான் பார்த்த உடனே. ஸோ 16 டிவைட் பண்ணீங்கன்னா 1,2 வரும். இதுக்கப்புறம் காமனா எதுவும் இல்லை. அப்போ ஹெச்எஃப் வந்து நமக்கு 16 இஸ் த ஆன்சர். கரெக்டான வருது, ஓகே தானே? எஸ். ஸோ இதே மாதிரி எந்த வேல்யூ எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து 5,35 எடுத்தாலும் உங்களுக்கு அதே தான் ஆன்சர் வரும், ஓகேவா? ஸோ 5,35 5ஓட மல்டிபிள், சாரி 35 வந்து 5ஓட மல்டிபிள் இருக்குது, அப்படிதானே? ஸோ அதுக்கும் அதுதான் ஆன்சர் வரும், ஓகே? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வந்து நான் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா? இதுல எப்போதுமே 2 நம்பர்
நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா எது வந்து பெருசா இருக்கும்? ஹெச்எஃப் பெருசா இருக்குமா, எல்சிஎம் பெருசா இருக்குமா? எல்சிஎம் தான் பெருசா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து சில டைம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். ஆல்வேஸ் ஹெச்சிஎஃப் இஸ் லெசர் தேன் எல்சிஎம். ஓகே, இதே நோட் பண்ணிச்சுக்கோங்க. So next question. Find the HCF of 598 and find the HCF of 598 and 874 is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 598க்கும் 874க்கும் HCF என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் தான் ரீசெண்டா கேட்குறாங்க. HCFன்னு சொல்லி உங்களுக்கு வெறுமனே கேட்டாங்கன்னா இந்த மாடல்ல கேட்குறாங்க. ஆப்ஷன் சொல்லிடலாமா? ஆப்ஷன் ஏ 46, ஆப்ஷன் பி 41, ஆப்ஷன் சி 43, ஆப்ஷன் டி 46. ஓ 46 சொல்லிட்டோமா? 36. ட்ரை பண்ணலாமா? 1 minute டைம். Five 598 and 874. என்ன வந்துச்சு? ஈஸியான சம் தானே. ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஸோ என்னன்னா இங்கதான் நம்ம வந்து லாக் ஆகுவோம். இதுல ஒரு சின்ன ட்ரிக் வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து செகண்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு என்ன வரும்னா பிரைம் நம்பர்ஸோடைய ஏதோ ஒரு மல்டிபிள் வந்துருது. ஸோ இப்போ பிரைம் நம்பர்ஸையும் அதை பிரைம் நம்பர்ஸே வரட்டும், ஒரு சின்ன பிரைம் நம்பர் வந்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3, 5, 7, 9, 9 11 இந்த மாதிரி வந்தா நம்ம பார்த்தோம் கண்டுபிடிச்சிடலாம். இது கொஞ்சம் பெரிய பிரைம் நம்பராகவே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து HCF கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் நம்ம வழக்கம் போல. ஸோ என்ன பண்ணலாம்? 598. ஸோ HCF கேட்டிருக்காங்க, நம்பர் வந்து இந்த ரெண்டு கொடுத்துருக்காங்க கரெக்டா? ஸோ 598, 874. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? அப்படிதானே? ஸோ 2ஆல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? இது கிட்டத்தட்ட 600. 600ல 2 மைனஸ் பண்ணிருக்காங்க. இப்போ பாதி 300, இப்போ 299 கரெக்டா? ஸோ இது பாருங்க 874. ஸோ 800னா 400, 74னா 37. அப்போ 437 கரெக்ட் தானே? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் நமக்கு வந்து க்ளூவே இல்லை அப்படிதானே? ஸோ நமக்கு வந்து 9ஆல் டிவைட் பண்ணாலும் ஆகாது. இது வந்து ஏதோ 7ல முடியுது. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஏதாவது டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 23ஆல டிவைட் ஆகும். ஓகே, ஸோ ஒவ்வொரு நம்பரா நம்ம இப்படி போயிட்டு இருக்கும் போது எதாவது டிவைட் ஆகும் பார்த்தீங்கன்னா 23ஆல் டிவைட் ஆகும். ஸோ நம்ம ஒவ்வொரு நம்பரையும் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிதானே? ஸோ அப்போ நமக்கு இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நமக்கு இப்போ இது கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. எது எல்சிஎம் கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம ஒவ்வொரு நம்பரையா சால்வ் பண்ணி கொண்டு வந்தா கூட லாஸ்ட்ல நமக்கு 1 கொண்டு வரணும், அவ்வளவுதான். ஸோ நம்ம ஒவ்வொரு நம்பரையா சால்வ் பண்ணி கூட கொண்டு வந்துடலாம் அப்படிதானே? ஆனா இங்க என்ன பிரச்சனை? HCFல ரெண்டுக்கும் காமனா இருக்கணும் அப்படிதானே? ஸோ ரெண்டுக்கும் காமனா இருக்க நம்பரால் டிவைட் பண்ணும். அப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படிதானே? ஸோ ஒரு நம்பர் வந்து இங்க இது டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகாம போயிடும். அப்போ ரெண்டுமே டிவைட் ஆகிற மாதிரி ஒரு காமன் நம்பரை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கரெக்டா? ஸோ அது கண்டுபிடிக்கதான் என்ன பண்றோம்னா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பர் பார்த்தாலே நீங்க என்ன மெத்தட் சால்வ் பண்ண என்ன மெத்தட்ல யூஸ் பண்ணுங்கன்னா இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா பெருசா இருக்க நம்பரை உள்ள தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து சிம்பிளா டிவைட் பண்ண போறோம். ஸோ டிவைட் பண்றதே கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம். ஸோ 874
உள்ள போட்டுட்டு இந்த பக்கம் என்ன பண்றோம் 598. ஓகேவா? எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் வருதா? ஸோ ஸ்கூல் டேஸ்ல இதை வந்து கண்டிப்பா நம்ம கத்துருப்போம். ஓகே, ஸோ அப்போ இதை வந்து எத்தனை வாட்டி வந்து 598 இருக்குது? 1 டைம் போடலாம். 1598 598. ஓகே, ஸோ மீதி என்ன இருக்குதுல்ல, இங்க வந்து 2, அகைன் இங்க வந்து 6. ஸோ 6னா 7. ஸோ இங்க வந்து 2 2 7 சாரி இது வந்து 6 கரெக்டா? 14ல 8 போனா 6. ஸோ 2 7 6 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த 598, இந்த 598 இங்க உள்ள கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இங்க கிடைச்ச மீதிய இந்த 598ஆல மறுபடியும் டிவைட் பண்ண போறேன். புரியுதா என்ன பண்ணிருக்க சொல்லிட்டு? ஸோ இங்க கிடைச்ச மீதிய இந்த 598ஆல டிவைட் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஓகே, ஸோ அப்போ இங்க பாருங்க எத்தனை வாட்டி இருக்குது நமக்கு? 2 டைம்ஸ் போட்டு பார்க்கலாமா? ஸோ இது 250, 2 டைம்ஸ் போட்டு போகலாம். 3னா ரொம்ப பெருசா வந்துடும், 600 700 மேல போயிடும். ஸோ அப்போ 2 டைம்ஸ் போடுறேன். ஸோ 2 into 276னா 2 5 5 5 5 2 வருது கரெக்டா? ஸோ அப்போ மீதி என்ன இதுல 6 4 0. ஸோ 46 வருது கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன், அகைன் இங்க கிடைச்ச மீதிய நம்ம இந்த நம்பரால் டிவைட் பண்ண போறேன். இங்க 276 வந்துச்சா, இந்த 276 நான் இங்க வந்து உள்ள கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இந்த நம்பரை டிவைட் பண்ண என்ன நம்பர் யூஸ் பண்ணமோ அதை உள்ள கொண்டு வந்துட்டு இங்க கிடைச்ச மீதியால இதை மறுபடியும் டிவைட் பண்ண போறேன். ஸோ அப்போ மறுபடியும் 276 276. ஓகே, ஸோ 46ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் நமக்கு? என்ன வரும்? ஸோ 4 இருக்குது அப்படிதானே? ஸோ 4 into 4னா 240. 4 into 4 சாரி 4 into 4னா 160ல 4 into 6னா 240 அப்படிதானே? 6 into 6 வந்து 36. அப்போ நமக்கு 6 டைம் போடலாம். ஸோ 6 into 40 வந்து 240, 16 அப்போ 276 நமக்கு வந்து கரெக்டா வந்துருது. கரெக்டா? ஸோ 46 into 6 36 மீதி 3 46 சாரி 24 27 கரெக்ட் தானே? ஸோ அப்போ இங்க வந்து 0 வருது. ஸோ இப்படி 0 வர்றது வரை நம்ம சால்வ் பண்ணிட்டே வரணும். அப்படி 0 வரும்போது இந்த பக்கம் நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? இந்த 0 வரும்போது எந்த நம்பரால டிவைட் பண்ணமோ இதுதான் நமக்கு ஆன்சர். இதான் நமக்கு வந்து HCF. புரிஞ்சுதா? யாருக்காவது ரிப்பீட் பண்ணணுமா? எஸ் மேம், ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க, டவுட்டா? ஸோ மைக் ஆன் இருக்கு, டவுட்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆப்ஷன் மூலமா போகலாம் கேட்டிருக்கீங்க. ஆப்ஷன் மூலமா போறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகேவா? ஸோ நீங்க சால்வ் பண்ணா அதை எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ 46ல இருந்து ஓகே என்ன பண்ணலாம்னா ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து HCF அப்படின்றது கிடைக்கிற வேல்யூ நமக்கு கொடுத்த ரெண்டையும் மீதி இல்லாம டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த சம்மையை எக்ஸாம்பிள் சொல்றேன். எஸ், ஆப்ஷன் வந்து போகலாம். ஸோ இங்க பாருங்க, நம்ம இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 4,8 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4,8ல என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் பேஜ் எழுதிக்கலாமா? ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் நான் என்னன்னு சொல்றேன். நோட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, நம்ம அதை சொல்றேன் ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணலான்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் பார்த்த சம்மே சொல்றேன். 4,8 இருக்குது. ஸோ இதோட HCF என்ன? HCF என்ன நமக்கு வந்து 4 அப்படிதானே? LCM என்ன நமக்கு 8 வந்துச்சு அப்படிதானே? ஸோ அதாவது இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா HCF அப்படின்றது கொடுத்திருக்க ரெண்டு வேல்யூவையும்
கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூவையும் மீதி இந்தி டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது அதாவது கொடுத்துருக்க வேல்யூவை ஹெச்எஃப் ஆல டிவைட் பண்ணலாம். அதான் கான்செப்ட். எல்சிஎம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்சிஎம் அதாவது எல்சிஎம் கிடைக்கிற வேல்யூவை கொடுத்துருக்க ரெண்டு நம்பரும் மீதி இந்தி டிவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதான் இதோட மீனிங். அப்போ நமக்கு ஹெச்எஃப் கேட்டிருக்காங்க அப்படிதானே? அப்போ கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூவை எந்த ஒரு நம்பர் வந்து டிவைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பொறுத்தவரை என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரம் ஆப்ஷன்ன்ற மாதிரி நம்ம செக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 598 இருக்குது, அப்புறம் 874 இருக்குது அப்படிதானே? ஸோ ஆப்ஷன் வந்து இப்போ 46 வந்து ஃபர்ஸ்டே கொடுத்தாங்க, பிரச்சனை இல்லை. சப்போஸ் 46 வந்து லாஸ்ட்ல கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மெத்தடே என்னை பொறுத்தவரை ஈஸியா பண்ணிடலாம். ஸோ 46ஆல டிவைட் ஆச்சுன்னா ஸோ ரெண்டுமே டிவைட் ஆகுதான்னு பாருங்க. ஸோ ஆயிடுச்சுன்னா அதான் ஆன்சர். அவ்வளவுதான். புரிஞ்சா? ஸோ சப்போஸ் வந்து எல்சிஎம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஸோ கொடுத்துருக்க எல்சிஎம் ஆப்ஷன்ல இருக்கிற வேல்யூ டிவைட் பை கொஸ்டின்ல கொடுத்துருக்க நம்பர். ஓகே, இது வந்து எல்சிஎம்க்கு. ஸோ ஆப்ஷன்ல கொடுத்துருக்க வேல்யூ டிவைட் பை கொஸ்டின்ல கொடுத்துருக்க இன்னொரு நம்பர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். புரிஞ்சா? ஆப்ஷன்ல இருந்து பண்ணா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஹெச்எஃப்ன்றது கிடைக்கிற நமக்கு ஹெச்எஃப் கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூவையும் மீதி இன்றி வகுக்கும். அதே இது எல்சிஎம்ன்றது நமக்கு கிடைக்கிற அந்த எல்சிஎம் கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூவும் மீதி இன்றி வகுக்கும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு சம் சால்வ் பண்ணலாமா? ஃபாஸ்டா ஃபைண்ட் த ஹெச்எஃப் ஆஃப் கொஸ்டின். Find the HF of 2923, 3239. 2923 3239. அவ்வளவுதான். ஸோ இதுவும் ஒரு பெரிய பிரைம் நம்பர்லாம் வருது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்லயே கொடுத்துருக்கும் போதே பார்த்துட்டீங்க எல்லாமே பிரைம் நம்பர்ஸ்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஸ்ட்ரெயிட்டா இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்க. இல்ல பெரிய நம்பராகவே கொடுத்துட்டு வந்து ஹெச்எஃப் கேட்டாங்கனாலே இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பிரைம் நம்பர் இல்லாட்டி கூட நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம், பிரச்சனை இல்லை. டூ 2923 3239 என்ன வந்துச்சு? ஆப்ஷன்ஸ் கொடுப்போமா? ஸோ ஆப்ஷன் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ 37, ஆப்ஷன் பி 47, ஆப்ஷன் சி 73, ஆப்ஷன் டி 79. என்ன வந்துச்சு? சால்வ் பண்ணலாமா நம்மளே? ஸோ சால்வ் பண்றவங்க கன்டினியூ பண்ணுங்க. ஸோ அகைன் நம்ம லாஸ்ட் பார்த்து சேம் மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா எங்க பார்க்கும்போது தெரியுது எல்லாமே ஒரு மாதிரி பிரைம் நம்பரா இருக்கு அப்படி தானே? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றேன்? ஸோ 29 ஃபர்ஸ்ட் பெரிய நம்பரை உள்ள போட்டுக்கிறேன். ஸோ 3239 இங்க வந்து 2923 போட்டாச்சா? ஸோ அப்புறம் இது வந்து 1 டைம் தான் போகும், பார்த்தோன்னே தெரியுது. ஸோ 2 டைம்னா 6000 கிட்ட வந்துடும். ஸோ 2923 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 6 இங்க 1 இங்க 3, ஸோ 316 வந்துருக்குது.
அகைன் என்ன பண்ணுவோம் நம்ம இந்த 2923 வந்து இங்க கொண்டு வந்துரும் அப்படிதானே 2923 இங்க கொண்டு வந்துடலாம் 2923 ஸோ அப்போ இது பார்க்கும்போது ஒரு 300னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 டைம் போகும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ 9 வந்து 27 தான் வரும் ஸோ 10னா வராது அப்போ கண்டிப்பா 9ஆல போகும்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன் இல்லைன்னா 8 போய்க்கலாம் ஸோ 9 இன்ட்டு 300னா 2700 9 இன்ட்டுனா 90 கரெக்டா ஸோ 6னா 54 அப்போ 2844 கரெக்டா 2844 ஸோ 2844 அகைன் நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன் ஸோ மைனஸ் பண்ணாங்க என்ன வருது இது ஒரு 9 வருது இது வந்து ஒரு 7 வருது அப்போ உங்க 0 அவ்வளோதான் இல்லையா ஸோ கரெக்ட் தானே சால்வ் பண்ணுங்க சொல்லுங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்க அகைன் இந்த 316 வந்து இங்க கொண்டு வரேன் கரெக்டா ஸோ கொண்டு வரும்போது பாருங்க 316 இது வந்து 79 அப்படிதானே ஸோ பார்க்கும்போது தெரியுது 80 இன்ட்டு 4னா 320 அங்க ஒரு 4 இதை மைனஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கண்டிப்பா இது வந்து என்ன ஆகும் 4 ஆல் டிவைட் ஆகும் ஸோ 4 இன்ட்டு 79னா 316 இங்க 0 வந்துருக்குது ஸோ இங்க 0 வர பண்றோம் 0 வரும்போது இந்த பக்கம் என்ன இருக்கோ அதான் நமக்கு ஆன்சர் ஸோ 79 இஸ் த ஆன்சர் ஸோ இதான் வந்து HCF சால்வ் பண்ணீங்களா 79 வெரி குட் ஸோ புரிஞ்சுல இந்த மாடல் ஸோ இந்த மாடலில் கொடுத்தா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிதானே ஸோ சால்வ் பண்ணாதவங்க ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் போகலாம் ஓகே நோட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் தான் ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதுக்காக ரீகேப்புக்காக ஓகேவா ஃபைண்ட் த HCF ஆஃப் ஸோ இது ப்ரீவியஸில் கேட்டது ஓகேவா ரொம்ப முன்னாடி கேட்ட ஒரு கொஸ்டின் 2 power 3 இன்ட்டு 3 power 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7 power 4 கமா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 power 5 இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 power 6 and 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 cube இன்ட்டு 7 ஸ்கொயர் ஆன்சர் பண்ணலாமா என்ன வரும் அதுக்கு ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சொல்லிடுறேன் ஆப்ஷன் ஏ 980 ஆப்ஷன் பி 810 ஆப்ஷன் சி 960 ஆப்ஷன் டி 840 ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இந்த மாடல் பார்த்துட்டோம் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் என்ன வந்துச்சு ஓகே ஸோ அப்போ நமக்கு இங்க என்ன இந்த மாதிரி சம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் ஜஸ்ட் HCF கேட்டிருக்காங்க ஸோ HCF கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்துலயும் காமனா இருக்கக்கூடிய பாயிண்ட் காமனா இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கணும் ஸோ 2 எல்லாத்துலயும் பாருங்க இங்க இருக்கு இங்க இல்ல அப்படிதானே ஸோ 2 வந்து
சாரி, ஸோ கொஸ்டின்ல ஒரு சின்ன தப்பு, இது வந்து 3 இல்லை, இது வந்து 2. ஓகேவா? ஸோ அதான் உங்களுக்கு ஆன்சர் வந்துருக்காது, வெரி சாரி. ஸோ இது 2. ஸோ 3 போட்டால் நமக்கு வரும், ஓகே, ஆனால் இந்த ஆன்சர் வராது. ஓகே, ஸோ சின்ன கரெக்ஷன். ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க, 2 வந்து எல்லாத்துலயும் காமனா இருக்கான்னு கேட்டா 2 வந்து காமனா இருக்கு, எழுதிட்டேன். 3 எல்லாத்துலயும் காமனாக்கா இங்க இருக்கு, ஆனா இங்க 3 வந்து இல்ல அப்படின்னா அப்ப 3 நமக்கு வந்து காமனா இல்ல, அதை எழுத முடியாது. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து ஹெச்எஃப் எல்சிஎம்னா நம்ம வந்து எழுதிருக்கலாம், இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம வந்து எழுதிக்கலாம். அடுத்து 5 பாருங்க, 5 வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ மூணுலயுமே நமக்கு வந்து 5 இருக்குது, ஸோ 5 எழுதிக்கலாம். அடுத்து 7 பாருங்க, இங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்க இருக்குது. ஸோ மூணுலயுமே 7 இருக்குது, ஸோ 7. ஸோ பாத்தி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ 2 காமனா இருக்கு எழுதிட்டோம். ஸோ மூணுலயுமே 2 காமனா எழுதிட்டோம். ஸோ அப்போ 2 உடைய லோயஸ்ட் பவர் ஹெச்எஃப்னா என்ன பண்ணணும், 2 உடைய லோயஸ்ட் பவர் எடுத்து எழுதணும். ஸோ நமக்கு இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ லோயஸ்ட் பவர் நமக்கு வந்து 2, கரெக்டா? அடுத்து 5 உடைய லோயஸ்ட் பவர் நமக்கு இங்க 1 இருக்கு, இங்க 2, இங்க 3 இருக்கு. அப்போ 1 தான் நமக்கு வந்து லோயஸ்ட் பவர், கரெக்டா? அடுத்து 7 உடைய லோயஸ்ட் பவர் 4 இருக்குது, 6 இருக்குது, 2 இருக்குது. அப்போ நமக்கு 2 தான் லோயஸ்ட் பவர். அப்போ is equal to 4 into 5 into 49. ஸோ 4 into 5 னா 20 into 49. ஸோ 49 into 2 அப்படின்றது நமக்கு 98,980. மன்ச்சா 980, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக தான், ஆக்சுவலி இது ஈஸியான கொஸ்டின். நம்ம ஏன்னா அந்த கான்செப்ட் பார்த்துட்டாலே நமக்கு இது ஓகே ஆனது தான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் மாடல். ஓகே, find the HCF of 2/3, 8/9, 64/81, 10/27. ஓகேவா? ஃபைண்ட் தி HCF ஆஃப் இதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்தா என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்துட்டு, ஓகே, இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல கொடுத்துட்டு நமக்கு வந்து HCF ஈக்குவல் டு கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, HCF ஈக்குவல் டு கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? அதோடைய ஃபார்முலா என்ன? HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். ஓகே, HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். ஓகே, இந்த ஃபார்முலா வந்து ஈஸியான ஃபார்முலா நான் வைக்கிறதுக்கு. LCM கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை HCF ஆஃப் டினாமினேட்டர். ஓகே, அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டு HCF கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2,8,64,10 HCF கண்டுபிடிக்கணும். the whole divided by கீழே இருக்கிற 3,981,27 LCM கண்டுபிடிக்கணும். ஸோ அப்புறமா அப்ப என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு ஆன்சர். சப்போஸ் இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல கொடுத்துட்டு LCM கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேல இருக்கிற எல்லா நம்பருக்கும் LCM கண்டுபிடிக்கணும், டிவைட் பை கீழே இருக்க எல்லா நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா ஞாபகம் ஈஸி. நியூமரேட்டர் டினாமினேட்டர் HCF கொடுத்தாங்கன்னா HCF ஃபர்ஸ்ட் வரும், அது கீழே தான் LCM வரும். LCM கொடுத்தாங்கன்னா LCM ஃபர்ஸ்ட், அதாவது மேல வரும், அது கீழே தான் HCF வரும். ஓகேவா? ஃபார்முலா ஞாபகம் வைக்கிறது ஈஸி. அப்போ இந்த கொஸ்டின் நம்ம வந்து HCF கண்டுபிடிக்கலாமா? என்ன வரும்? ஃபாஸ்டா பண்ணுங்க. அப்போ எல்லாம் சின்ன நம்பர் தானே. Two by 81. வெரி குட். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பொறுத்தவரை நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? HCF தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை விட்டுறலாம். ஸோ HCF ஈக்குவல் டு என்ன வரும்? HCF ஆஃப் என்னலாம் 2, 8, 64,
10 அப்படிதானே. the whole divided by LCM of 3, 9, 81, 27. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிப்போம். என்ன பண்ணலாம், நமக்கு HCF சைடில் கண்டுபிடிக்கலாமா? ஸோ HCF 2, 8, 64, 10. ஸோ இதை 2ஆல் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணலாமா? 1, 4, 32, 5. இதுக்கப்புறம் ஏதாவது காமனா டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்படின்னா ஏன்னா இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ 4 5மே கோ பிரைம். ஸோ அப்போ காமனா டிவைட் ஆகாது. அப்போ நமக்கு HCF ஈக்குவல் டு இங்கே 2ன்னு வந்துருக்குது. அப்போ இங்கே 2 டிவைட் பை, ஸோ கீழே பாருங்க 3, 9, 81, 27. ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாமா என்ன வரும்னு சொல்லிட்டு? 81. ஏன்? எல்லாமே 3யோட மல்டிபிள் இருக்கு, அப்படிதானே. ஸோ இப்போ 3யோட மல்டிபிள் இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா, ஸோ இந்த கொஸ்டினுமே அப்படி பண்ணிருக்கலாம் இல்லையா? ஸோ எல்லாமே 2ஓட மல்டிபிள்ஸ் தான். ஸோ அப்போ எது வந்து HCFனா கண்டிப்பா சின்ன வேல்யூ தான் நமக்கு வந்து 2, அப்படிதானே. இது வந்து எல்லாமே 3யோட மல்டிபிள்ஸ். அப்போ பெரிய வேல்யூ தான் நமக்கு வந்து LCM இருக்கும். ஸோ 81. இல்லைன்னா நீங்க வந்து சைட்ல செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. 3, 9, 81, 27. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து LCM கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், 3ஆல பண்றோம். 1, 3, 81, 27, 27, இது வந்து 9, அப்படிதானே. ஸோ அகைன் வந்து 3ஆல பண்ணும்போது 1, 1, 9, 9, 3. அகைன் நம்ம வந்து 3ஆல பண்ணும்போது 1, 1, 3, 3 1 வரும். ஸோ அகைன் நம்ம பண்ணும்போது 3 வந்துடும். அப்போ எல்லாமே 1, 1, 1, 1 ஆயிரும், அப்படிதானே. ஸோ அப்போ 3 × 3 × 3 × 3 என்ன வரும்? 80. 3/4 வரும், 81 வரும். கரெக்டா? ஸோ இந்த 81 தான் இங்கே இருக்குது. புரிஞ்சுதானே? ஸோ இது வந்து ஜஸ்ட் செக் பண்றதுக்காக, இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே சொல்லிடலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்க எல்லாமே அதோட மல்டிபிள்ஸ்ல இருந்து அப்படின்ற பட்சத்தில், ஸோ பார்த்தோன்னே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை வந்து நம்ம HCFனா கண்டிப்பா சின்ன வேல்யூ தான் இருக்கும், LCMனா பெரிய வேல்யூ தான் இருக்கும். ஸோ 2/81. ஸோ அப்போ இதுதான் LCM கேட்டாலும் நம்ம வந்து பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மாடல் தான். ஸோ பார்த்த உடனே ஆக்சுவலி இந்த வந்து இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சுன்னா இதுல கேட்டால் நம்ம பண்ணிடலாம், அவ்வளவுதான். இதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. நெக்ஸ்ட் ஒரு சம். Find the HCF of 1.08, 0.36, 0.9. Okay, that's the question. Find the HCF of 1.08, 0.36 and or 0.9. ஸோ 0.9 சொல்லிருக்கீங்க, எப்படி மல்டிபிள்ஸ் இருக்கா? 0.9ஓட மல்டிபிள் தான் 0.36 இருக்கா? இல்ல, 1.08 கண்டிப்பா இல்ல. ஓகே, ஸோ சின்ன தப்பு பண்றீங்க, என்ன பண்ணுங்க தெரியல. ஸோ பார்க்கலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து, ஸோ 3 இது கொடுத்துருக்காங்க, எல்லாமே நமக்கு வந்து பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க, அப்படிதானே. ஸோ என்ன பண்றேன், ஈஸியா பண்றதுக்காக எல்லாத்தையும் பாயிண்ட்ல இருந்து ஹோல் நம்பரா மாத்திக்கிறேன், அப்படிதானே. அப்போ கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் நான் என்ன பண்ணலாம், 100ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கலாமா? ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து 2 டிஜிட்ல தான் பாயிண்ட் இருக்குது, அப்படிதான். இது மட்டும் தான் சிங்கிள் டிஜிட். ஸோ மேக்ஸிமம் 2 டிஜிட்னால நான் வந்து 100ஆல நான் வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்போ இந்த 1.08 என்ன ஆகும்? 108 ஆகும், கரெக்டா? அடுத்தது வந்து இந்த 0.36 என்ன ஆகும்? 36 ஆகுமா? கரெக்ட் தானே? ஸோ 3600, ஸோ 2 பாயிண்ட். அதுக்கப்புறம் 0.9 என்ன ஆகும்? நமக்கு 90 மாறிடும், கரெக்ட் தானே? ஸோ 990 மாறிடும், கரெக்டா?
ஸோ அப்போ இதுக்கு நமக்கு இப்போ வந்து ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த 3 நம்பருக்கும் நமக்கு வந்து ஹெச்எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹெச்எஃப் கண்டுபிடிக்கும் போது 108, 36, 90. ஸோ என்ன போடலாம் ஃபர்ஸ்ட்? 6ஆல போடலாமா? இல்லை 2ஆலே கூட நம்ம வந்து பண்ணலாம். நான் வந்து 6ஆல போடுறேன். இது பார்க்கும்போது தெரியுது 36 எல்லாமே 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து 18 அப்படிதானே? ஓகே, இது வந்து என்ன ஆகும்? 6, இது வந்து 15. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து இதை என்ன பண்ணலாம்? 18, 6, 15 இருக்கு. 3ஆல் டிவைட் பண்ணலாமா? மூணுமே 3ஆல் காமன் டிவைட் ஆகும். ஸோ 6, 2, 5. ஸோ 6, 2, 5 வருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெண்டும் பிரைம் நம்பர்ஸ். ஓகே, இது வந்து அப்போ இதுக்கப்புறம் 1 மட்டும் தான் காமனாக வரும். அப்போ HCF ஈக்குவல் டு நமக்கு இந்த வேல்யூக்கான HCF ஈக்குவல் டு 6 into 3 ஈக்குவல் டு 18 அப்படிதானே? ஸோ 18 வருது. ஆக்சுவலி நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பண்ணியிருக்கோம்? இந்த எல்லாத்தையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிதானே? ஸோ எல்லாத்தையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்க வந்து லாஸ்ட்ல என்ன பண்றோம்? 100ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கிடைச்சிருக்க ஆன்சரை 100ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ டிவைட் பண்ணா 0.18 இஸ் த ஆன்சர். ஓகேவா? 0.18 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல வந்து ஆப்ஷன்ஸ்ல 0.03, 0.9 கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 0.18. யாருக்கெல்லாம் வந்துச்சு? ஸோ ஒருத்தன் கரெக்டாக சொல்லிருக்கீங்க. வெரி குட். ஸோ 0.9 ஆன்சர் பண்ணவங்க இந்த மாடல்லாம் பண்ணீங்களா, இல்லைன்னா அது வந்து மல்டிபிள்ஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னு பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ மல்டிபிள்ஸ்ல இருக்குதா இல்லையா செக் பண்ணி பார்த்தீங்களா? இப்போ மல்டிபிள்ஸ்ல இல்ல. ஸோ 0.9ஓட மல்டிபிள்ஸ்ல 0.36 இருக்கா, இல்லை 0.36ஓட மல்டிபிள்ல 0.9 இருக்கா? ரெண்டுமே இல்லை அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல அந்த மாதிரி நம்ம மாட்டிக்க கூடாது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதையே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அந்த மல்டிபிள்ஸ்ல வந்து செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பண்ண கரெக்டா, ஓகே இதுலயும் வருது கரெக்டா அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கன்வென்ஷனல் மெத்தட்ல இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா அதுல வந்து திங்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு புரியுறதுக்காக, ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொன்னேன். ஆனால் அதை வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுங்க. கன்வென்ஷனல் மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து செக் பண்றதுக்காகவோ இல்லை ஓகே கரெக்டா வருது அப்படின்ற ஒரு உறுதிப்படுத்துறதுக்காகவோ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஒரு கொஸ்டின் நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டும் ஒரு HCF கொஸ்டின். ஃபைண்ட் த HCF ஆஃப், நோட் பண்ணிக்கோங்க, ஃபைண்ட் த HCF ஆஃப் 9a square b square 18b square c square 27c square a square. Find the HCF of. கிளியரா இருக்கா இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 7 o'clock சார் கிளாஸ் இருக்குது. சிவில், ஐ திங்க் என்விரான்மெண்ட் இன்ஜினியர் நினைக்கிறேன். ஸோ 7 o'clock கிளாஸ் இருக்குது, ரெடியாக இருக்குங்க அதுக்கு. ஸோ நம்ம இதோட இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நெக்ஸ்ட் ஒரு 15 minutes கண்டினியூ பண்ணலாமா? 6:30 வரை பண்ணலாமா? ஆக்சுவலி சார் உங்களுக்கு வந்து 6 o'clock தான் டைம் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன். 6:30 வரை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ½ an hour ரெஸ்ட் போதும்னா ஓகே, இல்லைன்னா நம்ம இந்த ஒரு சம்ல பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைண்ட் த HCF ஆஃப் 9a square b square 18b square c square 27a square c square a square அப்படிதானே? ஸோ அப்போ HCF கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் இருக்குது அப்படிதானே? ஸோ HCF கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நம்பர்ஸ்லாம் இருக்குது. நம்பர்ஸோடய ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிப்போம். ஓகே, HCF ஈக்குவல் டு என்னக்குது 9, 18, 27. ஸோ இந்த மூணுக்கும் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும்? ஸோ இந்த மூணு வந்து மல்டிபிள்ஸ்ல இருக்குது, பார்த்தோன்னே தெரியுது 9 தான் வரும் அப்படிதானே? ஸோ 9னா 1, 2, 3 வரும். இதுக்கப்புறம் காமனா 1 மட்டும் தான் இருக்குது, எதுவுமே இல்லை. ஸோ இங்க வந்து 9 போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த மாதிரி வேரியபிள்ஸ் இருக்கும்போது மூணுலையும் காமனா இருக்கக்கூடியது, ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்க அப்படிதானே? ஸோ மூணுலையும் காமனா இருக்கிறத எடுத்து எழுத போறோம். ஏ இங்க இருக்குது, இங்க இல்ல, இங்க இருக்குது. அப்போ ஏ வந்து மூணுலையும் காமனா இல்ல. பி ஃபர்ஸ்ட்ல இருக்குது, செகண்ட்ல இருக்குது, தேர்ட்ல இல்ல. அப்போ பியும் மூணுலையுமே காமனா இல்ல. அப்புறம்
சியும் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இல்ல, செகண்ட்லயும் தேர்ட்லயும் இருக்குது. அப்போ மூணுலயுமே காமனா இல்ல. அப்போ நம்ம என்னது 1 தான் போடுவோம் அப்படின்னா சொல்ல, இங்க வந்து எதுவும் போடாம விட்டுறலாம். ஸோ இல்லைன்னா 1 போட்டுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து 9. புரிஞ்சுதா? ஈஸி தானே? ஸோ திங்க் பண்ண முடியுது இல்ல? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம் மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இந்த ஒரு மாடல் பார்த்தா நமக்கு வந்து ஹெச்எஃப்ல உள்ள எல்லாமே நம்ம கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிரும். அப்புறம் நாளைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்சிஎம் ரிலேட்டடா பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஹெச்எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதான் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின் கேட்காங்க. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்பர் வச்சு ஈஸியான கொஸ்டினே கேட்கல, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஃபைண்ட் த ஹெச்எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x minus 12 and x cube plus 6x square minus 16x. ஃபைண்ட் த ஹெச்எஃப் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் சொல்லிடலாமா? ஆப்ஷன் A is equal to x plus 2, option B is equal to x minus 2, option C is equal to 2 minus x, option D is equal to x into x minus 2. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த மாடல்ல இருந்து 1-2 கொஸ்டின்ஸ், மொத்தம் ஒரு ஆவரேஜா 3 to 4 கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பா 2 கொஸ்டின் இந்த மாடல்ல இருக்கும். அதுலயே மேக்ஸிமம் என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஹெச்எஃப் தான் கேட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா மற்ற இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸி மாதிரி ஆயிட்டு. இப்போ உள்ள நாலேஜுக்கு, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வெறுமனே நம்பர்ஸ் கொடுத்து ஹெச்எஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி மாதிரி ஆயிட்டு. சேம் டைம் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் ஆப்டிடியூட் வந்து செட் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி நம்ம போகவே முடியாது. ஸோ அப்படின்றப்ப இருக்கிறதுலே ஏதாவது பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாடல் வந்து ஸ்கூல் புக்ல இருக்குது. அப்போ இந்த மாடல் தான் ரீசெண்டா அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்களா என்ன பண்ணலாம் சொல்லிட்டு. சிம்பிள். என்ன பண்ணணும், எப்பவுமே ஒரு நம்பர் நமக்கு ஜென்ரலா இருந்ததுன்னா அது வந்து ஹெச்எஃப் கேட்டிருக்காங்க, ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்படிதானே? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு எதெல்லாம் காமனா இருக்கோ எடுத்து எழுத போறோம். அவ்வளவுதான். ஓகே, ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுங்க. நான் அப்படியே சால்வ் பண்றேன், பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஓகே, ட்ரை பண்ணலான்றவங்க அப்படி கன்டினியூ பண்ணுங்க. கன்டினியூ பண்ணிட்டு லாஸ்டா பாத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க கவனிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த வேல்யூ எடுத்துக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x minus 12 இருக்கு. கரெக்டா? ஸோ இது ஒரு வேல்யூ இருக்கட்டும். இங்க வந்து என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் பிளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 16x இருக்குது. கரெக்டா? ஸோ இதை வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ண என்ன பண்றேன், நமக்கு என்ன பண்ணணும், இது வந்து மல்டிபிள் பண்ணா, அதாவது மல்டிபிள் பண்ணா -12 வருது, பிளஸ் பண்ணா அடிஷன் பண்ணா நமக்கு என்ன வருது, +4 வருது. அப்போ அந்த வேல்யூ வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். அப்போ நமக்கு என்ன வரும், எந்த வேல்யூ வரும், மல்டிப்ளை பண்ணா -12 வரணும். அப்போ 6, -2 வருமா? அப்படிதானே? ஸோ 6 × -2 -12, 6 பிளஸ் -2 வந்து 4. அப்படிதானே? அடிஷன் பண்ணா நமக்கு வந்து 4 வருது. கரெக்ட். அப்போ நமக்கு கொடுத்துருக்க நம்பர் என்ன, அப்போ நமக்கு என்ன வரும், x பிளஸ் 6 ஒரு ஃபேக்டர் அண்ட் x -2 ஒரு ஃபேக்டர். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இது ஓகே, இது இருக்கட்டும். இதுக்கு மேல இது எதுவும் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு வாங்க. இங்க என்ன பண்ணலாம், இங்க நமக்கு எல்லாமே எக்ஸ்ல இருக்கு. ஒரு எக்ஸை காமனா எடுத்துடலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x -16 இருக்குது. இங்க அகைன் நமக்கு மல்டிப்ளை பண்ணா -16 வரணும். அப்படிதானே? இங்க 1 இருக்கு, இங்க -16 இருக்குது. ஓகே, அடிஷன் பண்ணா என்ன இருக்குது, 6 வரணும். சரி, இது வந்து -16, இது வந்து +6. கரெக்டா? புரியுதானே? யாருக்கா புரியாம இருக்கா இது? ஸோ நான் இந்த ஃபேக்டரைஸ் பண்றது ஃபாஸ்டா பண்றேன். ஸோ புரிஞ்சுதானே இது? ஸோ ஃபேக்டரைஸ் பண்றது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து
இந்த மாதிரி இருக்கா x² + 6x - 16 இருக்குன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏ டேமையும் சி டேமையும் இது ஏபிசின்னு சொல்லுவாங்க ஏ டேமையும் சி டேமையும் மல்டிப்ளை பண்ணணும் சென்டர்ல இருக்கிற பி டேம் வந்து அப்படி எடுத்துக்கணும் ஸோ அது வந்து இப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒரு இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டு வேல்யூவும் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ வரணும் ஓகே அதே மாதிரி அந்த ரெண்டு வேல்யூவும் அடிஷன் பண்ணா 6 வரணும் ஓகே ஸோ அப்போ -16 அண்ட் 6 வரணும்னா 8, -2 வருமா ஸோ 8, -2 இப்போ வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க 8 × -2 வந்து -16 எஸ் கரெக்டா வந்துருச்சு 8 + -2 அதாவது 8 - 2 வந்து 6 ரெண்டையும் பிளஸ் பண்ணா 6 வருது அப்படிதான் இங்க வந்து 8 - 2 அப்போ எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் இருக்கு மறந்துடக்கூடாது எக்ஸ் + 8 × x - 2 ஓகேவா இதே கொஸ்டின்ல எல்சிஎம் கேட்டா என்ன பண்ணுவீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் இதே கொஸ்டின்ல சப்போஸ் எல்சிஎம் கேட்டா என்ன பண்ணிருப்பீங்க ஓகே சோ அப்போ இங்க வந்து நமக்கு என்ன வரும் HCF = என்ன பண்ணணும் சோ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம் இதுல எதெல்லாம் காமனா இருக்கோ அது மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணி பார்க்கலாம் சோ காமனா இருக்குது பாருங்க x - 2 மட்டும் தான் காமனா இருக்குது சோ அப்போ அதுதான் ஆன்சர் சோ எங்க இருக்குது B இஸ் தி ஆன்சர் சப்போஸ் இதே கொஸ்டின்ல எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இருக்கிற வேல்யூலாம் எடுத்து எழுதிருப்போம் எக்ஸ் எழுதிருப்போம் எக்ஸ் + 6 எழுதிருப்போம் x - 2 எழுதிருப்போம் x + 8 எழுதிருப்போம் இருக்கிறதெல்லாம் ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதணும் எல்லாத்துக்குமே 1 தான் பவர் அப்ப எல்சிஎம் கேட்டா நமக்கு இது வந்திருக்கும் புரிஞ்சா x - 2 x - 2 ரெண்டு வாட்டி இருக்கு ரெண்டு வாட்டி எழுதக்கூடாது இருக்கிறதெல்லாம் ஒரு வாட்டி எழுதிக்கணும் ஓகே ஸோ எல்சிஎம் கிட்ட நம்ம இப்படி பண்ணிருப்போம் நமக்கு கொஸ்டின்ல வந்து HCF தான் கேட்டிருக்காங்க ஸோ x - 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே ஸோ இந்த கொஸ்டினோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் இதுல கேளுங்க ஓகே இல்லைன்னா நம்ம அப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இதுல வந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்துலயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம் அப்படிதான் ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ வீட்டில் போயிட்டு கிளியரா பாருங்க ஓகேவா ஸோ இந்த கிளியரா ஒவ்வொரு இதுலயும் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத திங்க் பண்ணி மைண்ட்ல ஏத்திருங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து என்னன்னா எல்லா மாடல்லையும் இப்போ பார்த்த மாடல் எல்லாமே ஃபாஸ்டா ஒவ்வொரு சம் ஓகேவா ஒரு சம்முக்கு 2 மினிட்ஸ் வச்சு ஒரு 5-6 மாடல் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம இதை பார்த்துட்டு அப்புறமா எல்சிஎம் முடிச்சுட்டு அப்புறம் HCF அண்ட் எல்சிஎம்ல வேற என்ன மாதிரியான சம் இருக்கு அதையும் நம்ம வந்து சேர்த்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ கண்டிப்பா பாருங்க பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம் ஸோ இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க 7 o'clock சாரோட கிளாஸ் இருக்குது என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் 7 o'clock ஓகே மிஸ் பண்ணாதீங்க ஸோ வேற டவுட் இருக்கா இதுக்கு முன்னாடி இருக்கிறது கூட ஸோ கண்டிப்பா ஒரு விஷயம் பண்ணுங்க ஸோ எந்த கிளாஸ்னாலும் டெக்னிக்கல்னாலும் ஜிஎஸ்னாலும் ஆப்டிட்னாலும் கண்டிப்பா வீட்டில் போயிட்டு கிளாஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்றத அப்படியே வந்து மைண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சிருக்கும் அப்படிதானே ஸோ அதை வந்து அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருங்க உங்களுடைய நோட்ஸ் மூலமா ஸோ உங்களுடைய நோட்ஸை நீங்க 4 மாசம் கழிச்சு பார்த்தா கூட நம்ம கிளாஸ் நடத்தினது அப்படியே ஞாபகம் இருக்கணும் ஸோ அந்த அளவு அதுக்காக தான் கிளாஸ் முடிஞ்சோன்னு அதை பாக்குறது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னால ஓகே இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது நான் நாளைக்கு மார்னிங் பாத்துக்கிறேன் ஸோ அதுக்கு மேலாம் வேணாம் ஓகே ஸோ அட்லீஸ்ட் இந்த 1 டேக்குள்ள தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் ஸோ அதுக்குள்ள நம்ம பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா என்னைக்குமே மறக்காது ஓகேவா ஸோ அதனால அப்பவே கொஞ்சம் கிளியரா ஒவ்வொரு கொஸ்டினா என்னென்ன சொன்னோம்னு சொல்லிட்டு எல்லாமே நோட் பண்ணிட்டு நம்புறேன் எல்லாமே கிளியரா நான் ஏதாவது எழுதாம டேரக்டா வாயில சொன்னது கூட நீங்க வந்து உங்களுக்கு புரிஞ்ச விதத்தில் நோட் பண்ணி நம்புறேன் ஸோ அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்